இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அனிமல் திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே சிரிப்பு வரலன்னா நான் பொறுப்பில்ல. கள்ள பருப்பை விற்பேன், கண்டுக்க மாட்டாங்க அப்பேன், காரி காரி துப்பேன்ற அளவுக்கு வாந்தி வர அளவுக்கு ஒன்னை எடுத்து வந்தவங்க பூரா வாசல்லே படுத்து சரி என்னதான் காட்ட போறான் அடுத்துன்னு பார்த்தா பிளேனை எடுத்து ஓட்டு பேண்ட் அவுத்து காட்டுன்னு அப்பம் பாசத்துக்கு அடிப்படையே தெரியாத ஒரு கிரிஞ்சு ஆபரேட்டர் காலில் விழுந்து கெஞ்சின்ற அளவுக்கு இருந்த படம் தான் அனிமல். வாப்பன் மண்ணா தனுசு படம் சொல்லலாம், தகப்பன் தான் எல்லாம், 5 ரூபா பீடி, ஐ லவ் யூடா டேடின்னு ஒட்டாத பிளாஷ்பேக்கை ஓட்டி 1.5 நாக்கு பெறாத ஒரு கேரக்டரை காட்டி இவன் தாண்டா அனிமல், தேட்டர் பக்கம் வருவியாடா இனிமல்ன்ற அளவுக்கு கண்ட மேனிக்கு வாசிக்கிறான், கண்ணால பொண்ணை நேசிக்கிறான். கேட்டா வாழக்கா சிறுசு வயிறு ரொம்ப பெருசுன்றான். டே யாரா நீ? இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் கண்டுக்காம விட்டுருக்கூடாது. ஒண்ணு கருவிலேயே கழிச்சிருக்கணும், இல்ல கழிவறையில கழிச்சிருக்கணும். அக்கா ஊசி பட்டாசு வெடிக்காது, உன் புருஷனை எனக்கு பிடிக்காது, உப்புளியப்பம் பேத்தியா உன்னை எப்படி ஹேண்டில் பண்றான் பாத்தியா? ஐயோ அருமஜி அருமை, நீல கலர் கண்களை நீங்க நல்லா ஹேண்டில் பண்றீங்க பெண்களை. தங்கச்சி 4 ரூபா ரொட்டியை கொட்டிக்கணும், நான் விரும்புறவனை தான் நீ கட்டிக்கணும், இல்லன்னா ஐஸ்கிரீம் எடுத்து தின்றுவேன், அந்த பையல கொன்றுவேன். சூப்பர்ரா, அருமையான டைலாக் கொடுத்து வச்சிருக்கான். ஹை பட்ஜெட்ல எல்லாம் திரௌபதி எடுத்து வச்சிருக்கான். அடுத்து என்ன வீல் சிப்ஸை தின்ன வீட்டை விட்டு வெளியே போடாவ என்னன்னா போறேன்ப்பா, அடி வயிறு ஆட்டிட்டு போறேன், அவளையும் நான் கூட்டிட்டு போறேன். விளங்குமுடா மோப்பனாய் சத்தம் மொத்த குடும்பத்து முன்னாடியும் கொடுக்குறான்டா முத்தம். கீதா இதாண்டி பிளேனு, இந்தாண்டாவா நீனு, முகப்பேரு பஸ், மொச்சக்கும் தரவா கிசு. கடவுளே என்னடா அவன் அந்தரத்துல பறக்குறான், அப்ப கூட அந்தரங்க நினப்பாவே இருக்கிறான். அடுத்து என்னப்பா, அப்பவே முழு நேரம் மூடோட தொடுவான், இப்ப 3 முடிச்சு போட்டக்கப்புறம் விடுவான். சாமி பீச் பக்கம் போகல, விட்டு படமே தேவல. கட் பண்ணா காஜிலேயே கழிஞ்சது, கடந்த காலம் முடிஞ்சது. அரபி குத்து ஆடுறா, அக்கா புருஷனை போடுறா, பேபி முட்டை பப்ஸ் தின்னலாம், மூடா இருக்கு பண்ணலாம். அடே உகாண்டா இல்லையாடா, உங்களுக்கு வேற வேலை புண்ணாக்கே இல்லையாடா? 70 ரூபா செருப்பு பியறது எப்ப பாரு செய்யறது. இதுல இந்த ஆளு பாதுசாவை தின்னலாம், பாத்ரூமுக்கு வா பண்ணலான்னு. சரி அடுத்து என்ன 6 மீட்டருக்கு வட்டம் போட்டிருக்காங்க, அப்பனை கொள்ள திட்டம் போட்டிருக்காங்க. நைனா நெய்வேலி துண்டு, நெஞ்சில இருக்கா குண்டு, சேருடு அடதோசை மாவு, அவனுக்கு என் கையில தான் ஜாவு. தாத்தா ஏலக்காய மேல எங்க அப்பனை பார்த்தாங்க கொல்ல, உடுப்பி ஹோட்டல் போகணும், உங்க ஹெல்ப் வேணும்னு அடுக்கடுக்கா போக ஆடியன்ஸ் சாக. நைனா உத்தரப்பிரதேசல கண்டுபிடிச்சிருக்கேன், உன்ன மாதிரியே ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன், ஊட்டியில போய் ஒளிய உனக்கு பதில் இவனே போவான் வெளியே. சூப்பர்ரா, ஊர்ல உள்ளவெல்லாம் நல்லா இருக்கணும், உங்க அப்பா மட்டும் நல்லா இருக்கணும். 7 ரூபாய்க்கு இன்னும் என்ன மாதிரியான ஒரு எண்ணம். இதுல 1வது ஃப்ளோர் லிஃப்ட்ல ஒண்ணுக்கு போறத பிடிச்சிருக்கான் லெஃப்ட்ல, அந்த பாரு கைட்டு அப்பம் பிடிப்பது ரைட்டு. அட நாயே மூத்திரம் பேர் இடத்த கூட வாடா மும்மரமா பாப்பான் கொலை பண்ண வரவன். ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? விக்ரம் பட இருமுகன், வீட்டுல இருக்கிற மாமனாரியே கொல்ல துடிக்கிற மருமகன், பூரி பாக்கெட்டை விற்பேன், புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாத அப்பன், போனியாகாத பீரோ, போர் அடிக்கும் போதெல்லாம் செய்யற ஹீரோ. இதுக்கு பேரு ஃபேமிலியாடா? ஏன்டா பேமானி ஈஞ்சம்பாக்கம் போகணுமா? இந்த கழுசட குடும்பத்துக்காகலாம் இன்னொருத்தன் சாகணுமா? அடுத்து என்ன அருணா கொடிய வித்து அப்பன் உப்பு சேர்த்து ஐயோ அம்மானு கத்துன்னு மருமக மூச்சை நிறுத்தி மாங்குன்னு அழுதா ஒருத்தி. அடே அக்கா அழுகிறத மட்டும் கேக்குறியே, ஆடியன்ஸ் அழுகிறதையெல்லாம் கொஞ்சம் பாக்குறியா? எருமை வந்த தடத்தை எப்படா முடிப்பீங்க படத்தைன்னா? ஜவ்வரிசி சுவைக்கலையே, ஜட்டியை ஒழுங்கா துவைக்கலையே, புடலங்கா வெறுக்குது, போடும் போதெல்லாம் அரிக்குது. ஏடா நாயே 6 ஏக்கருக்கு வீட்டை கட்டி ஆல் டைம் அப்படி இப்படி இருக்கிறியே, ஒரு 2000 அழகா துவைக்க தெரியாது உனக்கு? இதுல அல்வா எடுத்து மேல்றான், அவன் ஜட்டி அவனை போட்டு காட்ட வர சொல்றான். 7வது மாசத்தவன எங்குந்திரா பூச்சிங்க அவனை. மவனே நல்லி எலும்பை கட்டிக்க 400 பேர் வராங்க அடிக்க. அப்படியா? ஆத்தங்கரையில படு, 2000 கழட்டி கூடு, அப்படி போடு. அடுத்தவன் 2000 கேளு, அதுக்கும் அரிக்கிற 2000 மேலு. இதுல ஏதாச்சும் கேட்கணுமா, என் அந்த இடத்த பாக்கணுமான்னு ஒரு டைலாக். எப்பா எல்லாரும் ஒரு தின்சு, டைரக்டருக்கு என்ன ஒரு ரைட்டிங் சென்ஸ். அடுத்து என்ன எல்லாரையும் கொன்னு எப்ப முழிப்பாங்க அண்ணு, ஏதாச்சும் மண்ணுன்னு கண்ணு முடிச்சு பாக்க கண்டமேனிக்கு கேட்க. சார் இடியாப்பம் உள்ளது, இதயத்தை மாத்துறதுதான் நல்லது. சூப்பர், கதையை கொஞ்சம் தேத்துறோம், கண்டமேனிக்கு மாத்திரம்னு ஆர்ட் ஆபரேஷன் கடந்து அம்மனமா வரான் நடந்து. அடே இவனை எல்லாம் இதயத்தை கொடுத்து நோகடிக்காதீங்கடா, இனிமா கொடுத்து சாகடிங்கடா. இதுல இந்த அம்மா வேற பொரோட்டா பாக்கெட்டை பிச்சிருக்காங்க, என் புருஷன் ஆட்டை தான் உனக்கு வச்சிருக்காங்க. சூப்பர், உன் புருஷன் ஆட்டை நான் வச்சுக்கிறேன், என்ன புருஷனா நீ வச்சுக்கோன்னு பிணைஞ்சு வச்ச தட்டுல பெரட்டி எடுத்தான் பேட்ல. கன்ஃபார்ம் விளையாடுற பந்தே தான் இவன், வீணடிக்கப்பட்ட விந்தே தான். அடுத்து என்ன அர்த்தராத்திரியில நண்டு பிடிச்சிட்டேன், அப்பனை கொல்ல வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாருன்னா பெனாயில பேண்ட்டுக்குள்ள ஊத்தினாலும் பேசாம இருக்கிற மாதிரி இருக்கிற இவன் தான் பெரியப்பாவோட மவன். போடு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின பைக்கோ, இந்த நாய் அவனை விட பெரிய சைக்கோ. 2 பொண்டாட்டிக்கு 8 புள்ளனி என்டர்டெய்னிங்கா வாழ்ற எரும மாட்டுக்கு என்ட்ரிலேயே 3வது கண்ணாலும். இதுல சரக்கடிச்சு சாயிரம், சங்கட்டமே வேற பார்க்காம பாயிரம். அது சரி சப்பாத்தியும் ஃபுட்டு தானே, சனியா இதுவும் அவன் பிளட் தானே. அடுத்து என்ன எப்ப பாரு கெஞ்ச, ஏன்டா அவளை செஞ்ச? ஒண்ணுமில்லடி ஆப்பமடைய பிச்சு, அவ போட்டா ஒரு ஸ்கெட்ச், எக்ஸ்ட்ரா சரக்க குடிச்ச எங்க அப்பனுக்காக நடிச்சான்னு கன்வின்ஸ் பண்ணான் பியூட்டி கலிசடை. இங்கேயும் அவன் வேலையை காட்டி 2 பேரும் சண்டை. படத்தை எப்படா முடிப்ப புண்ணாக்குன்றக்குள்ள வில்லம் போய் சேர்ந்துட்டான், விவகாரமா ஒருத்தன் பூந்துட்டான். இவன் யாருன்னா ஆறுசாமி மாவன், அவனோட பாடி டபுளா இவன். சுத்தம் அவன் அந்தரத்திலேயே அப்படி இப்படி சாய பாக்குறான், இவன் அண்ணீனு கூட பார்க்காம பாய பாக்குறான். அடுத்து என்ன அழுக்கு துணியை தைச்சுக்கிறாரு டேரக்டர், அவருக்குனே கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு சீனை வச்சுக்கிறாரு. என்னமோ 7 ரூபாய்க்கு கூட பிரோஜனம் இல்லாத இந்த கதையை என்டர்டெய்னிங்கா கொடுக்கறான்ற பேர்ல அப்பம் பாஸ்த சொல்லி ஆடியன்ஸுக்கு அப்பட்டமா வச்சாங்கப்பா கொல்லி. இக்னாட்டோ மோடு தான் இதுல பார்ட் 2க்கு லீடு ஒரு கேடு தான். சோ ஃபைனலி அனிமல் தண்டையார்பேட்டை இடம் என்ன பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய ஒரு குப்பை படம். சோ தட்ஸ் இட் ஃபார் அனிமல். நீங்க எங்கேயாவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லயும் அதே தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.